யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? என்ன பேர் சிஞ்சாக்கள்லாம் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், தளபதிகள் இவ்வளவு நேரம் இப்ப நாகரிக அரசியல் இது முதல்ல வந்து ஒரு நாகரிகங்கிறது அவர் சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் நாகரிகத்தோட இருக்கிறவங்களுக்கு தான் நாகரிகத்தை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும். சரி, மரியாதைங்கிறது எதுவுமே ஒன் வேவா இருக்கக்கூடாது, டூ வேவா இருக்கணும். டூ வே. ஆமா, கொடுத்து வாங்குறது தான் சரியா இருக்கும். அதாவது நாகரிகம் தெரிஞ்சவங்களுக்கு தான் நாகரிகம் நடந்துக்கணும், சீமானுக்குலாம் நடந்து கூடாது. சரி, அது விட்டு தள்ளுங்க. இப்ப இந்த போட்டோல இருக்காங்கல்ல, இப்ப இவங்க எல்லாம் யாரு? நான் நினைக்கிறேன் எந்த அடிப்படையில் இவங்க எல்லாம் வந்து சிஎம் சந்திக்க விடுறீங்க, எந்த அடிப்படையில் இவங்க எல்லாம் சிஎம் சந்திக்க விடுறீங்கன்னு கேக்குறேன் நான். எந்த அடிப்படையில் நீங்க சந்திக்கிறீங்க? இவங்க அவனோட நல்ல கைகள். அதை ஏன் விடுறீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், இவன் வந்து இந்த சப்ளை, அவன் வந்து அந்த சப்ளை, அதனால கூடவே இருந்தாதான் ஒரு மாதிரி சப்ளையா இருக்கும், அதனால கூட கூட்டு போறாப்ல. அவன் கூட்டு வருதுங்க, அவன் கண்டதையும் இழுத்துட்டு வருவான். அதையெல்லாம் நீங்க உள்ள விடலாமா? என்ன அப்படி சொல்ற? சாட்டை தருவன் மேடை தோறும் திமுக மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் எவ்வளவு ஆபாசமா வக்கரமா பேசிப்பா. இவங்களே பேசிருக்காங்கப்பா. ஒரு கலைஞரை வந்து கடைசி காலத்துல ஒரு நடிகையோட வந்து கம்பேர் பண்ணி பேசலையா? சாட்டை எவ்வளவு வக்கரமா அதை பேசிவிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு செருப்படி வாங்கினாங்க. அண்ணா அசிங்கமா திட்டிருக்காங்க, பிச்சைக்கார பையன். சாட்டை பேசி பெரியார் இவன் இன்னமும் ராமசாமி, இன்னும் இவர தான் கூப்பிடல, ராமசாமி தான் கூப்பிட்டு வெளியில வந்து இந்த கூட்ட தொட்டு வெளியில இருந்துட்டு அண்ணா தருவாங்களாம். இப்படிதான் தொடர்ந்து சாட்டையை பேசிக்கிட்டு இருக்கான். சரி, இதெல்லாம் அந்த அவனு தானே பேசுறான் சீமானு. நான் என்ன கேட்கறேன், சாட்டை சமீபத்துல ஒரு மேடையில ஒரு முழங்கி இருக்கிறான். அந்த முழக்கத்தை போய் கேளுங்க. எவ்வளோ ஒரு தேவடியா முண்ட நிக்கித்தான் ஒருத்தி, எவ்வளோ ஒருத்தி கோயிலுக்கு வர்றா, ஆத்தாளோட கோயிலுக்கு வர்றா வந்தவ. இது மட்டுமா, மேடைகளோட எல்லா ஸ்பீச்சுமே நீங்க எடுத்து கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப் மேடை ஆன் மேடை ரெண்டுமே ஒரே போலதான் இருக்கும். அப்படிதான், ஏன்னா அதாவது அப்படி இருப்பாரு எப்போதுமே. மேடையில் ஒரு பேச்சு, கீழே ஒரு பேச்சுலாம் கிடையாது. எப்பவுமே ஒரே ஆன் மேடை ஆஃப் மேடை எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான். இதே ஆளு இன்னொரு ஒன்று பண்ணியிருக்கான். இவன் இந்த சாட்டைங்கிற சேனலை வளர்த்து எடுத்தது முதல்வர் போல வந்து லுக்கை பண்ணி 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 அவரை ட்ரால் பண்ணி தான் இவன் ஆள் சேர்த்தது. இன்னொன்னு பாருங்களேன், ஆக நாங்க மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடுக்கு பயப்பட மாட்டோம், அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு போயிட்டு கையை குலுக்கி நிற்கிறீங்க. இப்படி மேடை தோறும் முதல்வர் அவர்களை இமிட்டேட் பண்ணி, வீடியோ தோறும் முதல்வர் அவர்களை வந்து இமிட்டேட் பண்ணி அவரை ட்ரால் பண்ணி தான் இவன் இதானது. மேடை நாகரிகமோ அரசியல் நாகரிகமோ கிஞ்சிட்டும் இல்லாத ஒரு ஜந்து, ஒரு ஜென்மம் தான். மனித நாகரிகமே கிடையாது. நான் ஜந்துன்ட்டேன், அதனால தான் நான் ஜந்துன்ட்டேன். அப்பேற்பட்ட ஆள் தான் இவன். இவன்லாம் எந்த அடிப்படையில் உள்ள விடுறீங்க? முதல்ல எதுக்கு வேணா முதல்வரை சந்திக்கணும்? இவனுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு எதுக்கு வந்து நாகரிக அரசியல்?